அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் நடக்கும் உபத்திரவத்துக்குள் சபை போகுமா, இல்லை உபத்திரவத்துக்கு முன்னால் சபை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுமா? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்னதாக ரகசிய வருகையில் சபையாகிய நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்லையா என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இஸ்ரேல் ஜனங்களின் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. அப்படியானால் அந்த ஆட்சி அவனுக்கு கொடுத்தது யார்? ஏன் அவன் வெளிப்பட வேண்டும்? பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு 40 வருடம் வனாந்தர வழியாய் உள்ளே போனார்கள். அங்கே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களை வழிபட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்தின் ராஜாக்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். உபத்திரவம் தாங்க முடியாமல் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் கூக்குரலிடும் போது இரட்சகர்களை கொண்டு கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார். இப்படியே இது தொடரும். நியாயாதிபதிகள் காலத்தில் ஆரம்பித்து ராஜாக்கள் காலத்தில் அசிரியர்கள், பாபிலோனியர்களிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பின்பு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போது அவர்கள் ரோமர்களிடத்தில் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை ரட்சிக்க வந்த இந்த உண்மையான இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டார்கள். தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனவுடனே அவர்கள் 7 வருட உபத்திரவ காலத்திற்குள் அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் புறஜாதியாக நாம உள்ளே வந்ததால் இப்பொழுது நமக்கு ஒரு விசேஷித்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய காலம் முடிகிற வரை, அதாவது சபையின் காலம் முடியும் வரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் தேசமாக உருவாக்கப்பட்டார்கள். நம்முடைய காலம் நிறைவேறின பின்பு அது மணவாட்டி சபையாகிய நம்மை மணவளனாகிய இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தரால் அந்தி கிறிஸ்துவின் கையில் 7 வருடம் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த மகா உபத்திரம் தாங்க முடியாமல் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூக்குரலிடும் போது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக பூமிக்கு வந்து அந்தி கிறிஸ்துவின் கையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பார். இந்த இரண்டாவது வருகையில் இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டெடுத்து 1000 வருடம் அவர்களை அரசாளுவார். இதுதான் இஸ்ரவேல் மக்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலம். இதில் சபைக்கு பங்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத சபையார், சகல கோத்திரத்தார், பணக்காரர், ஏழைகள் எல்லாரும் அந்த உபத்திரவ காலத்தில் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அந்த 7 வருடத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அந்தி கிறிஸ்துவின் கையால் கொல்லப்படுவார்கள். இப்படிப்பட்ட மகா கொடுமைக்குள் நாம போகக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனம், 25வது அதிகாரம் 13வது வசனம், மார்க் 13வது அதிகாரம் 33வது வசனம், லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம், இவைகளை வாசித்து பாருங்க. அப்படியானால் சபையாகிய நம்முடைய காரியம் என்ன? அதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்.